இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 19/3/2026 மார்ச் மாசத்திலே வியாழக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 5ஆம் நாள். இன்றைக்கு அமாவாசை திதி காலையில் 7:29 முடிஞ்சு போயிடும். பின்பு பிரதமை திதி வந்துடும். பூரட்டாதி என்கிற நட்சத்திரமும் காலை 5:53 முடிஞ்சு போயிடும். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய சாரத்துல வந்துவிடும். இன்றைய நாளில முக்கிய நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு வருட பிறப்புன்னு உகாதி பண்டிகை. அனைவருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகம் முழுக்கதும் உகாதி கொண்டாடுறீங்க. எல்லாருக்கும் சந்தோஷமும் சுபிட்சமும் வளமும் நலமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த நாளிலே காலையில 10:30 11:30 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில 12:00 1 மணி 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 3 ராகு காலம். யமகண்டம் 6 7:30. குளிகை நேரம் 9 10:30. இன்றைக்கு தெற்கு பக்கம் சூலம், தைலம், பரிகாரம். சூரியன் இருப்பு நாழிகை 3 நாழிகை 41 வினாழிகள் மீன லக்னத்துல. 6:19 சூரியனின் உதய நேரம். பூரம் என்கிற சிம்ம ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சுப்ரம் மற்றும் நாகவம் என்கிற நாம யோக கரணங்கள் உண்டு. இந்த சுப்ரம்னா ஒன்றும் இல்லை, நிறைய பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது, வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்றது, புஷ்டியான காரியங்கள் எல்லாம் செய்யறது, பயிரிடுறது, பாத்தி கட்டுறது, அணை கட்டுறது, இதெல்லாம் இன்னைக்கு நல்லது. நாகவம் அப்படிங்கிறது தொழிற்சாலைகளுக்கான ரசாயனத்தை எல்லாம் கொண்டு வருது. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறது. அமாவாசை நமக்கு தெரியும், முன்னோர்கள் திதி தர்ப்பண காரியங்கள் பண்றது. அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணின பிறகு பிரதமை திதியில கல் மரம் போன்ற சிற்ப வேலைப்பாடுகளை இன்னைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வது. உத்திரட்டாதி என்கிற இந்த நட்சத்திரமானது சீமந்தம் பண்றதுக்கு, ஆலய கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, காது குத்திக்கிறதுக்கு, புதுசா கல்வி கற்பதற்கு, யாத்திரை போறதற்கு, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மருந்து சாப்பிடுவதற்கு இன்னைக்கு நல்ல நாள். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியினுடைய உள்ளேயே உட்கார்றார் சந்திர பகவான். குழப்பங்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கும். வேகங்கள் காட்டாமல் விவேகத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் போதும். நான் அப்படிங்கிற மமதை வேண்டாம், ரொம்ப பதட்டம் வேண்டாம். 2 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.